ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம். அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம். அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டம குருவிலிருந்து அதிர்ஷ்ட குருவாக மாற்றும், பாக்கிய குருவாக மாறும் காலம். விருச்சிக ராசிக்கு இந்த உச்ச குரு கடக வீட்டில் உச்சம் பெற்று இந்த அதிர்ஷ்ட குரு பாக்கிய குருவாக 9ஆம் இடத்தில் 9இல் இருக்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவாக விருச்சிக ராசிக்கு வராங்க. இதனால திடீர் வாய்ப்புகள், உங்களின் ஆசைகள் நிறைவேறும் காலமாக இருக்க போதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமாகவே பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு விரக்தி, எதிலுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வியை சந்தித்து ஒரு மன குழப்பத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்புமிக்க பயிற்சியாக இருக்க போதுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் மாற்றி கொடுப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு விடிவு காலம்னே சொல்லாங்க. ஏன்னா 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு அங்க இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பாக்கியங்க. நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், காரியங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கோட ஆசையை, மற்றவங்களோட, அதாவது உங்களோட மனைவி, உங்கள் துறை துணைவியார், அம்மாவின் ஆசைகள், அப்பாவின் ஆசைகள், குழந்தையோட ஆசை, உங்களோட கூட பிறந்த சகோதரிகளின் ஆசைகளையே நிறைவேற்றி அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், நம்மளோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு அவங்களோட அரண்மனை பணியில அவங்கள சந்தோஷப்படுத்தி இருந்த விருச்சிக ராசி, நம்ம எப்படா முன்னேற போறோம், நம்ம எப்படா உயர போறோம், நம்ம ஆசைப்பட்டதை நம்ம எப்படா அடைய போறோம் இயங்கிக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து நீங்களும் சந்தோஷப்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவார் குரு பகவான். ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது நார்மலா கால புருஷ தத்துவப்படி குருவுக்கு 9ஆம் இடத்தை கொடுக்குறாங்க, பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த 45 வயசு கடந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பல பிசினஸ் ரன் பண்ணி, நண்பர்களுக்காக உதவி, ரிலேட்டிவ்ஸ்க்காக, அதாவது உற்றார் உணர்வுகளுக்காக உதவி எல்லாம் பண்ணியும் கெட்ட பேர் மட்டும்தாங்க எனக்கு மிச்சம் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி
உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா அவர் அங்க இருந்து 3 பார்வைகளாக உங்க ராசியை பார்க்கிறாரு. ஸோ 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கும்போது இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தீர்க்கமாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வெற்றியை வாய்ப்புகளாக மாற்றி வெற்றியடைய போக சூழ்நிலை எல்லாம் உருவாகும். அதாவது புதிய வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் அமைக்கிறது, அதன் மூலயமா வந்து பொருளாதார வசதி, பண வரவு உங்களுக்கு இப்போ கையில நல்லா புழங்குங்க. இப்போ வந்து காசுக்கு இப்போ வந்து புலம்பிட்டு இருந்த பணம் வருதுங்க, நான் ரொம்ப வேலை செய்யறோம், பிசினஸ் பண்றோம், ஆனா அதுக்குண்டான நிரந்தர பொருளாதார வசதி இல்லாம ஒரு மாதிரி ஒரு ரொட்டேஷன்லயே சுத்திட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் பெயர்ச்சி அடையும் போது கையில காசுன்ற மாதிரி உங்க கையில வந்து நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும் போது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கூடும். முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல ஒரு பேரு, புகழ், பதவி எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்கள், கூட்டாளிகள் மூலயமா நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும், பொருளாதார வசதி கிடைக்கும். அவங்க மூலயமா வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் எதாவது ரன் பண்றது, ஸ்டார்ட் அப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீர்கள். திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீகத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், வில்லங்கங்கள் தீர்த்து வைப்பார். அதன் மூலயமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து ஒரு சட்ட சிக்கல்ல இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக மாற்றப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த குரு பகவான் பண்ணி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்திருக்கும் விருச்சிக ராசிகர்களுக்கு திருமண பாக்கியம், கல்யாணம் கைகூடும். முக்கியமா குழந்தை பாக்கியம் அனுகூலம் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு 9இல் குரு உச்சம் என்ற அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு இனிமே வந்து ஒரு புகழ், வளர்ச்சி, உங்களுக்கு இனிமே வந்து ஒரு சிறப்பு மிக்க எதிர்காலம் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. புதிய வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புதிய தொழில் அமைக்கிற யோகம்லாம் இருக்கு. பழைய கடன்லாம் தீர்ப்பீங்க. ஒய்ஃபோட நகையெல்லாம் மீட்டு கொடுத்து அவங்களுக்கு புதிய நகையெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீர்கள். ஸோ அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து புதிய வாழ்க்கையை தொடங்கி உங்க வாழ்க்கையில் வசந்த காலம் வீசக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.